மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷாகவே இருக்குது. அந்த வாரம் முழுக்க பட்ஜெட்டு ரிலீஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய ஃப்ளக்சுவேஷன் எதுவும் கிடையாது. குறிப்பாக பட்ஜெட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 1ஆம் தேதி மார்க்கெட் ரொம்பவுமே ஃப்ளாட்டாக தான் இருந்தது, சைட்வேஸாகவும் இருந்தது. ஸோ அதை நம்ம டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவும் மார்க்கெட் அப்ரோச் பண்ணாவே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, அன்றைக்கி காலையில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் அதோடைய 21,700 ஆப்ஷன் அடுத்த மணி ஆப்ஷனாக இருந்தது. அது 0க்கு போய் முடிஞ்சது. ஸோ ஆப்ஷன் செல்லர் தான் கடைசியில் வின் பண்ணாங்க. கால் புட்டு ரெண்டுமே 0வில் போச்சு. இப்படி இருக்கும்போது மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஓவர் நைட் பொசிஷன் எதுவும் ஹோல்டு பண்ணாமல் இருந்தாலே போதும். ஆப்ஷன் செல்லர்ஸு இன்ட்ராடேயில் நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இப்போ வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்குது. பட் அதோடைய பீக் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கனால இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எல்லாம் பண்ணிக்கலாமே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெளில மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா தான் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நிறைய வாட்டி சொல்லியாச்சு, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ப்ராஃபிட் வரும். 21,000 வரும்போதெல்லாம் நான் வாங்க சொல்லியிருந்தேன். 28,000 வரும்போதெல்லாம், 22,000க்கு மேலே வரும்போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப லாங் டேர்ம் வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம். மார்க்கெட் கீழே போனாலும் திரும்ப மேலே வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிப் வரும்போது தான் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமாக நல்லாவே விலை ஏறி இருக்குது. எல்லா ஷேர்ஸுமே அளவுக்கு அதிகமாக விலை ஏறி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எது வாங்கினாலும் ரொம்ப ப்ரீமியம் ப்ரைஸில் தான் இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.